வணக்கம். விமேக் ஆட்டோமோட்டிவ்ல உங்கள் வினோத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜான்வின் வீல் எலிமெண்ட் சர்வீஸ் சென்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இது ஒரு மகேந்திராவோட XU500ஓட 2018ஓட டிபிஎம்எஸ் சென்சாருங்க. ஸோ நம்மளுடைய டிபிஎம்எஸ் சென்சாரை நம்ம இங்கிருந்தே ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டு டைரெக்டாக கஸ்டமருக்கு போட்டுருவோம். அவங்க டைரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா ஓஇ சென்சாருக்கும் ஆஃப்டர் மார்க்கெட் நம்மளுடைய சென்சாரும் என்ன பண்ணோம்னா ஓஇ சென்சாராக ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அது எப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக நான் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதே நம்மளுடைய லான்ச்சோட டிவைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் கன். ஸோ இந்த கன்லேயும் பண்ணலாம். நம்மகிட்ட ஸ்டாண்டர்டான டிவைஸும் தனியாக இருக்குது. இந்த மாதிரி கன்னும் நம்ம டேபோட சேர்ந்து பண்ணுறது தனியாக இருக்குது. ஸோ இதுதான் சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா 2-in-1 சென்சார் சொல்லுவாங்க. 433 ஹெட்ஸும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 315 ஹெட்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ இது ஒரு RF சென்சார், ரேடியோ ஃப்ரீக்வன்சி சென்சார் சொல்லுவாங்க. அது எப்படி நம்ம பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய டிபிஎம்எஸோட சென்சார். ஸோ நம்மளுக்கு ஐடி வந்துருச்சு. ஸோ பார்ட் நம்பர் பார்ட் நம்பர் வந்துருச்சு. டைரெக்டாக என்ன பண்ணுறேன்னா அதர் மாடியூல்ஸ், டூல்ஸ், டிபிஎம்எஸ் கன். ஸோ நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன்னா டிபிஎம்எஸ்ஸை ஆன் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டு வச்சுக்கணும். இது சார்ஜ் ஸ்டாண்டர்ட் டிவைஸ். இது சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இதை சார்ஜ் போட்டு நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவைஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக ஓகே கொடுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஐடிபிஎம்எஸ் இருக்குது, CRT511E இருக்குது, CRT511 வெர்ஷன் 2 டிஸ்பிளேவோட டச்சோட வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஏசியா மாடல். ஸோ ஏசியா மகேந்திரா XU500. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதில் பாருங்கள் பார்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 18059. லாஸ்ட்டில் 79 INனா இந்தியா. ஸோ சேம் பார்த்தீங்கன்னா இதில் 3 பார்ட் நம்பர் இருக்குது. நம்மளுக்கு 791. ஸோ அதில் தான் ப்ரோக்ராம் பண்ணணும். ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஸோ முதல்ல இந்த சென்சாரை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாலே போதும். இப்போ நான் இது எந்த சென்சார்ன்றதை நம்மளுக்கு தெரியல. பட் நம்ம ஏதாவது ஒரு சென்சாரை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாலும் அது ரொட்டேஷனில் உட்காந்துக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரண்ட் லெஃப்டாகவே இருக்கட்டும். ஃப்ரண்ட் லெஃப்டை நான் இதை ஆக்டிவேட் பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்து ஆக்டிவேட்டிங் ப்ளீஸ் வெயிட். ஸோ பக்கத்தில் நிறைய சென்சார்ஸ் இருக்கவே கூடாதுங்க. ஸோ இதுதான் ஒரு மிஸ்டேக். நம்ம மினிமம் 15 to ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ ஆக்டிவேட்டிங் நியூ சென்சார். ஸோ டிவைஸ்லேயும் உங்களுக்கு வந்துடும், இதுலேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் மல்டிபிள் சென்சார் மினிமம் 150 சென்டிமீட்டர் இல்லைனா அதை தாண்டி தான் இருக்கணும். கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில் வச்சு பண்ணிங்கனாலே ஓகே ஆகிடுங்க. இது ஃபெயில்டுன்னு வந்துருச்சு, ஏன்னா மல்டிபிள் சென்சார் இருந்தது. சப்போஸ் நம்ம இப்படி ஆக்டிவேட் பண்ண முடியலனாலும் டைரெக்டாகவே இந்த ஐடியா போட்டு ப்ரோக்ராம் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்து அதை தான் நான் பண்ண போகிறேன். ஸோ வெஹிக்கிளை நீங்கள் இந்த ஓபிடி கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம், டைரெக்டாகவே போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த மெத்தடில் ஆக்டிவேட் ஆகலாம். இந்த டிபிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2-3 மெத்தட் இருக்குது. ஸோ டிபிஎம்எஸ் அவருக்கு டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. அதனால தான் நம்மளுக்கு மாற்றத்துக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபெயில்டுன்னு தான் வந்துருச்சுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக ப்ரோக்ராமில் போயிட்டு மேனுவலாக போயிட்டு ஜஸ்ட் அந்த ஐடியா பண்ணுறேன். ஐடி பார்த்தீங்கன்னா 8 டிஜிட் ஐடிங்க, 5005BA77. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 5005BA77 ஓகே பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறேன். அந்த ஐடியா போட்டுட்டு ஜஸ்ட்டு ஓகே ப்ரோக்ராம் கொடுக்குறேன். ஸோ சென்சார் டெஸ்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ மல்டிபிள் சென்சார் டிடெக்டட். ஸோ இதுதாங்க பிரச்சனை, ஆக்டிவேட் ஆகிறதுக்கு காரணமும். கொஞ்சம் டிஸ்டன்ஸை நம்ம கீப் அப் பண்ணணுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ மேனுவல் போடுறேன். 500 5BA 500 தெரியுதுங்களா? 500
A77. ஸோ ப்ரோக்ராம் ஆகிட்டுருக்குங்க. ஸோ இது ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எந்த வீலில் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம கொடுக்குற சென்சார் வந்து அந்த சென்சார் தான் ஆக போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக தான். ஸோ டைரெக்டாகவே ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, ஸோ ஜஸ்ட்டு வந்து ஓஇயோட பார்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்ம இங்கே ப்ரோக்ராம் பண்ணி டைரெக்டாக அவங்களுக்கு போர்ட்டரோ கொரியரோ இல்லை எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்லையும் போட்டுட்டு டைரெக்டாகவே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் வெஹிக்கிள்ஸுக்கெல்லாம் மினிமம் 4,000 to 7,000 வரும் ஒரு சென்சாரோட லைஃபோட ப்ரைஸே வந்து. இதே நீங்கள் ஆடி, பிஎம்டபிள்யூ, மெர்சிடஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா 9,000லேருந்து 13,000 வரைக்கும் போகுங்க. ஸோ இது வந்து ஐடி வந்து அதனுடைய ஐடியா ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. அது பாருங்கள் டிகிரி. அப்புறம் வந்து சென்சாரோட வேல்யூ வந்து 2 தான் இருக்குது. ஏன்னா ப்ரெஷர் அடித்தா தான் இதுவாகும். ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே ஆகிடுங்க. சரிங்களா? யாருக்காச்சும் இதை பற்றி ஏதாவது டவுட்டு, கிளாரிஃபிகேஷன், ஸோ சப்ளையர்ஸ்க்கும் சரி, நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கும் சரி, இதனுடைய ஓன் வெஹிக்கிள் யூஸருக்கும் சரி, யாருக்காவது வந்து டிபிஎம்எஸ் சென்சர் தேவைப்பட்டால் எங்களுடைய விமேக் ஆட்டோமோட்டிவை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய அஃபிஷியல் ஸ்டோரை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நன்றி.